கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை தேட வேண்டுமென்றும் அவருக்கு நம்முடைய வாழ்வில் முதலிடம் கொடுக்க வேண்டுமென்றும் தேவன் விரும்புகிறார். அதை நம்ம எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம், நாடி தேடுகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களுக்கு அவருடைய நீதியை தேடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி செய்யும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், உலக பிரகாரமான நமக்குரிய தேவைகள், நமக்குரிய காரியங்கள் எல்லாமே தானாகவே வரும் என்றும் அது கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே மறுமையின் ஆசீர்வாதங்கள் மிக முக்கியமானவைகள். இந்த உலகத்தினாலே நாம் ஒரு தற்காலிகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இதை விடவும் முக்கியம் பரம காரியங்கள். ஏனென்றால் அவைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வேண்டிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அவைகளை நாம் இழந்து போனால் என்றென்றைக்கும் துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கிறதற்கு, மறுமையின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு கரை திரையற்றவர்களாய் காணப்பட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய ஆராதனைகளை கூட நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு பரிசுத்த நடக்கையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். 2 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இவைகளெல்லாம் என்றால் முந்தைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போகும் என்று. இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நாம் எவ்வளவு பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாமே நிதானித்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதே போன்றுதான் நாம் தனியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய குடும்பத்தினரையும் நமக்கு அருமையானவர்களையும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். கொர்நேலியு என்ற 100க்கு அதிபதியை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். அதற்கேற்ற காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எடுக்க வேண்டும். அதை தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். யோபுடைய வாழ்விலே கூட யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்து செய்கிற போது அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலே செய்து வருவான். யோபு எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக இருந்தார் பாருங்கள். பிள்ளைகள் இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை அதிகாலமே செலுத்தினான் என்று பார்க்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தினரையும் நாம் யாவரும் பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக கரைதரையற்றவர்களாக அவருடைய நாளிலே நிற்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம்.
எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்களும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகளெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மட்டுமல்ல, அசைவில்லாத ராஜ்யத்தை பெருக போகிற நாங்கள் ஆண்டவரே எமக்கு பயந்து பரிசுத்தமானவர்களாக கரைத்துறையற்றவர்களாக நாங்களும் எங்கள் குடும்பமும் காணப்பட உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.